ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முத்தழகு சீரியலோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் சீன்லேயே ஒரு பக்கம் ரெஜினா பிளான் போட்டு தனம் நகையை திருடிட்டு போயிட்டான்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தனத்தோட பாடியில் அந்த திருடிட்டு போன செயின்லேருந்து ஒரு செயினை போட்டுவிட்டு போலீஸை நம்ப வச்சது மட்டும் இல்லாமல் எங்கள் பேச்சியோட நகையும் பணமும் நம்ம கிட்ட இருந்தால் நம்ம கடைசியில் எப்பயாவது மாட்டிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா மூளையை யூஸ் பண்ணி உடனடியாக சேகர் கூப்பிட்டு சேகருக்கு இது நாள் வரைக்கும் அவங்க பண்ண உதவிக்காக நன்றி கடன் செலுத்துற மாதிரியும் அதே சமயம் ஃபுல் செட்டில்மெண்ட் கொடுக்குற மாதிரியும் அந்த பணத்தையும் நகையையும் அவங்களாவே அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு சேகருக்கு தனம் இறந்துட்ட விஷயம் தெரிஞ்சிருக்கா தெரியலையான்றத அவங்க தெரிஞ்சுக்கணுன்ற காரணத்துக்காக அவங்களாவே இந்த நகையை கூட நீ தனத்துக்கு போட்டு அழகு பாருன்னு சொல்லி சொல்ல உடனே இந்த மாதிரி அஞ்சலி கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம தன்னோட பொண்டாட்டிய கொண்டுட்டாங்கன்றது கொஞ்சம் கூட தெரியாததுனால சேகரும் ரொம்பவே சந்தோஷமா கண்டிப்பாமா நான் அவளை காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அதனால எனக்கு அவளை ரொம்பவே பிடிக்கும், நான் அவளுக்கே இந்த நகையை கொடுக்கணும்னு சொல்லிட்டு சந்தோஷமா எடுத்துட்டு போயிட்டு இருக்க. ஆனா இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்த அஞ்சலிக்கு ரெஜினாவுக்கு செம்ம ஷாக் கொடுக்குற மாதிரி அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி அந்த பணத்தையும் நகையும் வாங்கிட்டு போன சேகர வழியிலேயே பூமி பார்த்து அவங்க சேகரன் தான்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்களை கண்டுபிடிச்சு துரத்த ஆரம்பிக்க. ஆனா சேகரோ பயந்து ஓடினாலும் அவங்க பூமி கிட்ட இருந்து தப்பிக்க முடியாததுனால அவங்க பூமி கிட்ட மாட்டிக்க. பூமியும் சேகர் கையில இருந்த பணப்பெட்டியை பார்த்துட்டு இந்த பெட்டி உங்ககிட்ட எப்படா வந்துச்சு, இந்த பெட்டியை தான் நாங்க காணும் தேடிட்டு இருக்கோம், அப்ப நீ தான் அதை திருநியான்னு சொல்லிட்டு கேட்க உடனே இதனால ஷாக்கான சேகரும் இல்ல இல்ல நான் திருடலன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயத்தோட இருக்கிறது மட்டும் இல்லாம எப்படியாவது பூமி கிட்ட இருந்து தப்பிக்கணுன்றதுக்காக தப்பிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா பூமி விடாப்பிடியா சேகரை பிடிச்சுக்கிட்டே இருக்கனால சேகரோ பயந்து இந்த பெட்டியை எனக்கு ரெஜினா தான் கொடுத்தாங்க, மத்தபடி எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே பூமியோட கையை தட்டி விட்டுட்டு அங்கிருந்து ஓடி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கீழே இருந்த பணப்பெட்டியை எடுக்கிறதுல மும்முரமா இருந்த பூமியும் அதை எடுத்ததுக்கு அப்புறமா சேகரை தேடி பார்த்தா அவங்க எங்க போனாங்கன்னே தெரியல. ஆனா அவங்களுக்கு ரெஜினா தான் இந்த பணப்பெட்டியை கொடுத்தாங்கன்றது கன்ஃபார்ம் ஆனதுனால ஒரு பக்கம் செம்ம ஹாப்பியா இருக்கிறது மட்டும் இல்லாம அடுத்து அந்த ரெஜினா கிட்ட தான் வரப்போறேன், அது மட்டும் இல்லாம ரெஜினா வாரஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த அஞ்சலியை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு செம்ம சூப்பரான ஒரு முடிவு எடுத்து உடனடியா அந்த பணப்பெட்டி எடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் போக. அதே மாதிரி இந்த பக்கம் பேச்சோட வீட்டுல இருக்க முத்தலகு சரவணனையும் மீனாட்சியும் பார்த்துட்டு இருக்கும்போது சரவணன் அழுதுட்டே இருக்கனால அவங்கள சமாதானப்படுத்த ட்ரை பண்ண. ஆனா அப்படி பண்ணும்போது சரவணன் கையில அந்த விளையாட்டு பொருள் ஒண்ணு தவறி கட்டில் கீழே விழுந்துட உடனே அதை எடுக்க குனியும் போது முத்தலகுக்கு தனத்தோட போன் கிடைக்குது. ஆனாலும் அதை பத்தி ஒண்ணுமே புரியாம தனம் அந்த போனை சரவணன் கிட்டயே கொடுத்துட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு சாப்பாடு பாத்திரத்தை எடுக்கும்போது கரெக்டா சரவணன் அந்த போனை கீழே போட அப்போ அங்க ரெக்கார்ட் ஆயிருந்த ஒரு ஆடியோ பிளே ஆக ஆரம்பிக்குது. ஆனா அந்த ஆடியோவை கேட்ட முத்தலுக்கும் செம்ம ஷாக் கூட இருக்காங்க. ஏன்னா அந்த ஆடியோல தனம் அஞ்சலி கிட்ட என்ன விட்டுருங்கம்மா விட்டுருங்கம்மான்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா அஞ்சலியும் செம்ம கொலவெறியோட தனத்தை மிரட்டிட்டு இருக்காங்க. ஆனா இது எப்ப நடந்துச்சுன்றத நமக்கு காட்டும் போதுதான் தெரியுது. இதுக்கு முன்னாடி தனத்தை அஞ்சலி கடத்திட்டு போறதுக்கு முன்னாடி தனத்தோட கையில இந்த போன் தவறி கீழே விழுந்திருக்கு. ஆனா அப்படி விழுகும்போது அதுல இருந்த ரெக்கார்டர் ஆன் ஆகி தனம் அஞ்சலி கிட்ட கெஞ்சினதும் அஞ்சலி தனத்தை மிரட்டி அங்கிருந்து தரன்னு இழுத்துட்டு போனதுன்னு சொல்லிட்டு எல்லாமே ரெக்கார்டா இருக்கு. ஆனா இது எதுவுமே தெரியாததுனால அஞ்சலி அங்கிருந்து கிளம்பி போயிட. ஆனா கீழே விழுந்த போனும் அங்கிருந்து அஞ்சலி கிளம்பும் போது அவங்களோட கால் பட்டே கட்டிலுக்கடியில விழுந்து கிடந்திருக்கு. ஆனா அது இப்போதான் முத்தலகோட கண்ணுக்கு பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஆடியோவை கிட்ட முத்தலுக்கு கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. அப்பனா தனம் வேணும்னே காணாம போகல. தனம் காணாம போனதுக்கான காரணமே அஞ்சலி தான். தனத்துக்கும் அஞ்சலிக்கு நடுவுல ஏதோ ஒரு பெரிய வாக்குவாதமே நடந்திருக்கு. அதனால அஞ்சலி தான் ஏதோ ஒரு ரீசனுக்காக தனத்தை எங்கேயோ கூட்டிட்டு போயிருந்திருக்காங்க. ஆனா அவங்க அப்படி கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா தனத்துக்கு என்ன ஆயிருக்கும், அவங்க ஏன் இன்னுமே வீட்டுக்கு வராம இருக்காங்க, அது மட்டும் இல்லாம அஞ்சலி வேற தனத்து மேல திருட்டு பழி எல்லாம் போட்டிருக்காங்க. அப்பனா ஒருவேளை அந்த பணத்தையும் நகையையும் அஞ்சலி தான் திருடி இருப்பாங்களா. ஆனா இதை பத்தி உண்மையா நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதை அஞ்சலி கிட்ட தான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு உடனடியே அஞ்சலியை பார்க்க முடிவெடுத்து அவங்களோட ரூமுக்கு கிளம்ப ஆரம்பிக்க. ஆனா இன்னொரு பக்கமோ பூமி கிட்ட இருந்து தப்பிச்சு போன சேகரோ ஒரு பக்கம் ரொம்பவே பயத்தோட இருக்கிறது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கமும் அந்த பெட்டியில இருந்த பணத்தையும் நகையும் எதுக்காக பூமி அது அவனோடதுன்னு சொல்லி சொன்னா. ஆனா அதை ரெஜினாவும் அஞ்சலி தானே எனக்கு கொடுத்தாங்க. ஆனா இதுல என்ன குழப்பம் நடந்திருக்குன்னு எனக்கு ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியலையே. ஒருவேளை அந்த பணப்பெட்டியை அவங்க திருடி அந்த பழியை ஏன் மேல போட்டு எப்படியாவது என்ன அவங்க ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்கன்னா அவங்க பண்ண தப்பு எல்லாத்தையுமே நான் வெளியே சொல்லாம இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க ஏதாவது பிளான் போட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ விஷயத்த எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு பேசாம நம்ம தனத்துக்கிட்டே போயிடுவோம். தனத்துக்கிட்டே மன்னிப்புக்கிட்டே எப்படியாவது அவகிட்ட நடந்த விஷயத்துக்காக அடுத்து நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவகிட்டயே கேட்கலாம். ஏன்னா இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் அவளால மட்டும் தான் நம்மளால காப்பாற்ற முடியும். ஏன்னா அவதான் அந்த பூமியோட குடும்பத்துக்கிட்ட நெருக்கமா இருக்கா. ஒருவேளை தனம் மட்டும் சொன்னா கண்டிப்பா பூமி நான் சொல்றது உண்மைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம அந்த ரெஜினா தான் என்கிட்ட அந்த பணப்பெட்டியை கொடுத்தாங்கன்ற விஷயத்தையும் நம்புவான்னு சொல்லிட்டு உடனடியே தனத்தை பார்க்கறதுக்காக அவங்களோட வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கா. ஆனா இந்த பக்கமும் தனம் இறந்து போன விஷயத்த ஏற்கனவே போலீஸ்காரங்க அவங்களோட ஃப்ரெண்டான கற்பகத்துக்கிட்ட சொல்ல கற்பகமும் இந்த விஷயத்தை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக்கா இருக்கிறது மட்டும் இல்லாம ரொம்பவே கஷ்டத்தோட கண் கலங்கி அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ கரெக்டா அங்க போன சேகரம் ஏற்கனவே அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே மண்டையில போட்டு குழப்பிட்டு இருக்கனால கற்பகம் சுகமா அழுதுட்டு இருக்கதை அவங்க ஒரு பொருட்டாவே எடுத்துக்க
எடுத்துக்காம அவங்க கிட்ட போயிட்டு ரொம்பவே பதட்டமாவும், அதை விட அதிகமா கோவமாவும், "அம்மா தனம் எங்க தான் போயிட்டா? அவள நான் எங்கெல்லாம் தேடுறது தெரியுமா? நான் இப்போ ஒரு மிகப்பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன். அதுலேருந்து என்ன தனத்தால மட்டும் தான் காப்பாத்த முடியும். சொல்லு அவ எங்க தான் போயிட்டா? ஒருவேளை அவ பேச்சோட வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டாளான்னு" சொல்லி கேட்க, ஆனா கர்ப்பகமும் தன்னோட ஃப்ரெண்டான தனம் தன்னோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சாங்க. அதுவும் இந்த ஷேக்கரால தான் அவங்க இவ்ளோ கஷ்டத்தையும், இவ்ளோ சோகத்தையுமே அனுபவிச்சிருக்காங்க. அதுக்கும் மேல இப்ப கூட தனத்தோட புருஷன் இவ்ளோ நாள் கழிச்சு தனத்த பார்க்க வந்திருக்கானே, அவ எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட கேட்காம, அவனுக்கு இருக்கிற பிரச்சனைக்காக தனத்த தேடி என்கிட்ட வந்து கேட்கிறானே, இவன் எவ்ளோ பெரிய மோசமான ஆளா இருப்பான்னு சொல்லிட்டு செம்ம கோவத்தோட வந்திருக்க சேகரோட சட்டைய பிடிச்சு, "எல்லாத்துக்கும் காரணம் நீதான்டா. உன்னால தான்டா என் ஃப்ரெண்டு தனத்தோட வாழ்க்கையில இவ்ளோ கஷ்டமும், சோகமும் வந்திருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, "உனக்கு என்ன இப்ப தனத்த தானே பார்க்கணும். அவள பார்க்கணும்னா நீயும் சேர்ந்து சாகணும். ஏன்னா என் ஃப்ரெண்டு தனம் செத்துட்டாடா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது மட்டும் இல்லாம, "எனக்கு தெரிஞ்சு நீ தான் அவள கொன்னு இருக்கணும். ஆனா எங்க அந்த பழி உன் மேல விழுந்துற போகுதோன்னு சொல்லிட்டு தலைமறைவா இருந்துட்டு, இப்போ இந்த வீட்டுக்கு வந்து தனத்த காணாத மாதிரி என்கிட்ட கேட்டுட்டு இருக்க. அப்படிதானே? இருடா இப்பவே போலீஸ கூப்பிட்டு உன்னை கையும் களவுமா சிக்க வச்சு களி திங்க வைக்கல. என் பேர் கற்பகம் இல்லடா" அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா போலீஸ்க்கு போன் எடுக்க, ஆனா இப்போ இதை கேட்டுட்டு உடனடியா செம்ம ஷாக் ஆனாலும் சேகரும் அங்கிருந்து, "இதுக்கப்புறமா நம்ம இங்க நின்னுட்டு இருக்கிறது அவ்வளவு சரிப்பட்டு வராது. போலீஸ்காரங்க வந்தாங்கன்னா அவங்க என்ன ஏதுன்னு கேள்வி கேட்காம நம்மளுக்கு மட்டும்தான் தண்டனையை கொடுப்பாங்க" அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா கற்பகத்துக்கிட்ட இருந்து எதுவுமே பேசாம தப்பிச்சு ஓடுனது மட்டும் இல்லாம ஒரு வழியா ஒரு வழியா ஏதோ ஒரு மறைவான இடத்துக்கு போயிட்டு, அங்க நடந்தது எல்லாத்தையுமே பத்தி ரொம்பவே ஆழமா யோசிக்கிறது மட்டும் இல்லாம, "என்ன என்னோட பொண்டாட்டி தானே இறந்துட்டதா சொல்றாங்க. என்னால இத நம்பவே முடியலையே! அப்பனா இதுக்கு பின்னாடி அந்த அஞ்சலியும், ரெஜினாவும் தான் இருப்பாங்களா? ஏன்னா, அவங்க தான் திடீர்னு எனக்கு பணத்தையும், நகையையும் குடுத்து செட்டில் பண்றதுக்காக வர சொல்லி, இந்த மாதிரி பேச்சோட வீட்ல இருந்து திருடப்பட்ட நகைய குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம தனம் தான் அத திருடிட்டு போனான்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்பிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சமயத்துல ஒருவேளை இந்த நகை என்கிட்ட இருந்தா, எல்லாருமே தனத்தன அடிச்சு போட்டுட்டு, அந்த நகைய நான் எடுத்துட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு நினைக்க தானே நெறைய வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அந்த மாதிரி என் மேல எல்லா பழியுமே தூக்கி போட்டுட்டு, அவங்க இந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு நினைச்சிருப்பாங்களா? ஆனா அவங்க எதுக்காக நான் அங்க பணத்தையும், நகையும் வாங்குறதுக்காக போகும்போது, தனத்த பத்தி எதுக்காக என்கிட்ட விசாரிச்சாங்க? ஒருவேளை தனம் இறந்துட்டான்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்கா, தெரியலையான்றத கண்டுபிடிக்கிறதுக்காக அப்படி பண்ணியிருப்பாங்களோ? அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியும், ரெஜினாவும் பிளான் போட்டு இந்த கொலைய பண்ணியிருக்காங்கன்றத கரெக்ட்டா கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம, தன்னோட பொண்டாட்டியான தனத்த மனசாட்சியே இல்லாம இப்படி கொலை பண்ணிட்டாங்களே! கடைசி நிமிஷத்துல கூட நான் என்னோட தனத்த பார்க்க முடியாத நிலைமைக்கு ஆளாயிட்டேனே! ஆனா இது எல்லாத்துக்குமே அதுவும் என்னோட இந்த நிலைமைக்கு காரணமே அந்த அஞ்சலியும், அவங்க அம்மா ரெஜினாவும் தான். இதுக்கு மேல இந்த சேகர் யாருன்னு அவங்களுக்கு காட்டப் போறேன். அது மட்டும் இல்லாம என்னோட பொண்டாட்டிய கொலை பண்ணவங்கள நான் பழி வாங்காம விடமாட்டேன். அது மட்டும் இல்லாம இதுக்கு மேல எனக்கு என்ன நடந்தாலும் பரவால்ல. ஏன்னா நான் இழக்கிறதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. என்கிட்ட பணம், நகை எதுவும் கிடையாது. அதுக்கும் மேல என்கிட்ட சொந்தம்னு சொல்லிக்க என் பொண்டாட்டி பிள்ளைங்க கூட கிடையாது. அதனால என்னோட இந்த நிலைமைக்கு காரணமான அவங்கள என்ன பண்றேன் பாருங்கன்னு சொல்லிட்டு உடனடியா அவங்க கிளம்பி எங்கேயோ போயிட்டு இருக்க. ஆனா இந்த பக்கமும் நடக்கிறது எதுவுமே தெரியாத பூமியோ, சேகரை எப்படியோ கண்டுபிடிச்சிட்டோம். சேகர் மூலியமா ரெஜினா தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்றத நம்ம போலீஸ் கிட்ட சொல்லி அந்த அஞ்சலியோட பிரச்சனையை இன்னையோட முடிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசையா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்க இருக்க போலீஸ்காரங்க கிட்ட இந்த மாதிரி சேகர் அவங்க கிட்ட சொன்ன எல்லா விஷயத்தையுமே சொன்னது மட்டும் இல்லாம, அஞ்சலியும் ரெஜினாவும் தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்க. ஏன்னா ரெஜினா தான் இந்த பணத்தையும், நகையையும் சேகர் கிட்ட கொடுத்து விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாம, எனக்கு தெரிஞ்சு அந்த வீட்ல இருந்து அஞ்சலி தான் இந்த பணத்தையும், நகையையும் திருடி இருக்கணும். அது மட்டும் இல்லாம அத எடுத்து அவங்க அம்மா கிட்ட குடுத்துருக்கணும். உடனே ரெஜினாவும் சேகருக்கு கால் பண்ணி, சேகரை எப்படியோ மீட் பண்ணி அவங்க கிட்ட இந்த பணத்த குடுத்துருக்கணும்னு சொல்ல, உடனே இத கேட்ட போலீஸ்காரங்களும், "அம்மா எதுக்காக ஒரு பர்ப்பஸே இல்லாம இவங்க இந்த மாதிரி உங்களோட வீட்டு பணத்தையும், நகையையும் ஏன் திருடணும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டது மட்டும் இல்லாம, அவங்களுக்கு இருக்க சொத்து மதிப்புக்கு இந்த பணம்லாம் ரொம்பவே சாதாரணமான விஷயம். அவங்க ஒருவேளை சேகருக்கே பணத்த குடுக்கணும்னு நெனச்சிருந்தாலும், அவங்க அவங்களோட பணத்தையே குடுத்துருக்கலாம். இப்படி எதுக்காக திருட்டு பணத்தையும், நகையையும் குடுத்து அவங்களாவே மாட்டிக்கிற நிலைமைக்கு கொண்டு போக வைக்கணும்? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ரெஜினா அந்த அளவுக்கு முட்டாள் கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இதை கேட்ட பூமியுமே நல்லா நடந்தது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு, "நீங்க ஒண்ண கவனிச்சீங்களா? இந்த பிரச்சனைக்கு நடுவுல தனம் இருக்கான்னு சொல்லிட்டு சொன்னது அஞ்சலி தான். என் வீட்ல இருந்து நகையும், பணமும் காணாம போனதுக்கு அப்புறமா தனத்தையும் காணோம்னு சொல்லிட்டு நாங்க தேடும்போது, அந்த அஞ்சலி தான் அந்த தனம் தான் இந்த பணத்தையும், நகையையும் திருடிட்டு ஓடிட்டான்னு சொல்லிட்டு முதல்ல தனத்து மேல பழிய போட்டா. அது மட்டும் இல்லாம இப்ப பார்த்தீங்களா தனத்தோட டெட் பாடி தான் நமக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு தனத்த கொலை பண்ணது ஒண்ணு அஞ்சலியா இருக்கணும். அப்படி இல்லன்னா அவங்களோட அம்மா ரெஜினாவா இருக்கணும். ஒருவேளை அவங்க பண்ண இந்த தப்ப மறைக்கிறதுக்காக தான் தனத்து மேல திருட்டு பழி போட்டு அவங்க எங்கேயோ தலைமறைவான மாதிரி காட்டியிருக்கணும்.
அப்படி இல்லாம ஒருவேளை அவங்களோட பாடி மட்டும் கிடைச்சிச்சுன்னா அவங்கள கொலை பண்ணது அவங்கதான்றத கண்டுபிடிக்காம இருக்கணுன்றதுக்காக தான் சேகர் கிட்ட அந்த திருடப்பட்ட நகையும் பணத்தையும் கொடுத்து விட்டு அவங்கள செம்மையா மாட்டி விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு கரெக்டா ரெஜினாவும் அஞ்சலியும் சொன்ன விஷயத்த கெஸ் பண்ணி சொல்ல. ஆனா இதை கேட்ட போலீஸ்காரங்களும் இதுக்கு முன்னாடி அஞ்சலி வீட்டுக்கு வந்தப்போ அவங்கள பார்த்து கொஞ்சம் பயந்த விஷயத்த யோசிச்சு பார்த்தாலும் கண்டிப்பா இதுக்கு பின்னாடி இவ்ளோ சீரியஸான விஷயங்கள்லாம் நடக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா தேவையில்லாம அஞ்சலி எதுக்காக தனத்தை கொல்லணும்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்த போலீஸ்காரங்க பூமி கிட்ட ரொம்பவே அசால்ட்டாவும் கேஷுவலாவும் நீங்க கிரைம் த்ரில்லர் மூவி நிறையவே பார்த்திருக்கீங்கன்றத நான் இப்பவே நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு நீங்க எதையுமே கெஸ் பண்ணாதீங்க, நாங்க உண்மையாவே உங்க கற்பனைக்கு மீறி என்ன நடந்துச்சுன்றத ஆதாரத்தோட கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா உங்ககிட்ட சொல்லி அனுப்புறோம். அது வரைக்கும் இந்த பிரச்சனைக்குள்ள நீங்க தலையிடாம இருக்கதான் நல்லது. ஏன்னா உங்களோட இந்த மாதிரியான ஒரு கற்பனையான விஷயத்தால எங்களுக்கு இந்த கேஸ்ல ஒரு கிளாரிட்டியே இல்லாம போயிடும்னு சொல்லிட்டு அவங்கள அங்கிருந்து அனுப்ப பார்க்க. ஆனா கரெக்டா அங்க யாருமே என் பூமியை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி சேகர் போலீஸ்ல சரண்டர் ஆகிறதுக்காக அங்க வந்து நிக்கிறாங்க. உடனே இதை பார்த்த பூமியும் சேகரை பார்த்து அவங்க கிட்ட பேசுறதுக்காக போக, ஆனா அதுக்கு முன்னாடியே தடுத்து நிறுத்தின போலீஸ்காரங்களும் சேகர் கிட்ட உடனடியா போயிட்டு நாங்க தனியா விசாரணையை நடத்தணும்னு சொல்லிட்டு அவங்கள அங்கிருந்து கூட்டிட்டு போக பார்க்க. ஆனா சேகரோ இல்ல, என் கூட இன்னொருத்தர் இருந்தாதான் நான் நடந்த அத்தனை உண்மையுமே சொல்ல முடியும். ஏன்னா ஒருவேளை நான் இப்ப மட்டும் உண்மையை சொல்லிட்டா அவங்க இருக்கிற பணபலத்துக்கு அவங்க உங்ககிட்ட கூட நிறைய பணத்தை கொடுத்து இந்த கேஸ் வந்து ஈஸியா தப்பிக்கிறது மட்டும் இல்லாம என்ன ஆயுள் முழுக்க நான் பண்ணாத தப்புக்காக தண்டனையை அனுபவிக்கிற மாதிரி பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு தனம் இறந்துட்டாங்கன்றது கேள்விப்பட்ட சுகத்துல செம்மையா கண் கலங்கி அழுதுகிட்டே பூமி கிட்ட ரெஜினா தான் இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்காங்க, முதல்ல அவங்கள கூப்பிடுங்க, நான் அதுக்கப்புறமா உங்களோட வாழ்க்கையில என்னெல்லாம் பாவம் பண்ணன்றத சொல்றேன். அது மட்டும் இல்லாம ரெஜினாவோட சேர்ந்து அந்த பொண்ணு அஞ்சலியும் தான் நடந்த அத்தனை பிரச்சனைக்கும் காரணம், அவளால தான் இந்த விஷயமே ஆரம்பமாச்சுன்னு சொல்லிட்டு நானும் ரெஜினாவும் அவங்களோட பொண்ணான அஞ்சலியோட லைஃபை காப்பாத்துறதுக்காக தான் இவ்வளோ பெரிய வேலையை பண்ணோம்னு சொல்லிட்டு சொல்லி அழ ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம நான் நடந்த உண்மையை முதல்ல இருந்து உங்ககிட்ட சொல்ல தயாரா இருக்கேன். ஆனா எங்க நான் ஒரு வேளை அந்த உண்மையை சொல்லிட்டேன்னா அவங்க கன்ஃபார்மா மாட்டிப்பாங்கன்ற பயத்துல அவங்க ஊரை விட்டு ஓட வாய்ப்பு இருக்கு. அதனால நான் சொல்றதுக்கு முன்னாடியே அவங்க இங்க வந்தாகணும்னு சொல்லிட்டு ரெஜினாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வர சொல்லி ஒரு டிமாண்டை கொடுக்க. ஆனா இதை கேட்ட போலீஸ்காரங்களும் ஏதோ நீ சொல்ற ஒரு காரணத்துக்காக நாங்க எப்படி அவ்வளவு பெரிய லாயரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வர முடியும், உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு சொல்லி கேட்க. உடனே சேகரு பூமி கிட்ட நான் ஆதாரம் இல்லாம இங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பென்ட்ரைவ் எடுத்து கொடுக்கறது மட்டும் இல்லாம இந்த பென்ட்ரைவ்ல இருக்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி ரெஜினா இங்க வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பென்ட்ரைவ்ல இருக்க வீடியோவை பாக்குறதுக்கான பாஸ்வேர்டை சொல்ல மறுக்கிறாங்க. உடனே இதை பார்த்த போலீஸ்காரங்களோ பூமி கிட்ட என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்க, உடனே பூமியும் சேகர் சொல்றதுல எனக்கு உண்மை இருக்கும்னு படுது, அது மட்டும் இல்லாம அந்த ரெஜினாவும் இதுக்கு பின்னாடி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன். ஆனா இப்போ அதை நிரூபிக்கிற மாதிரி அவனே இங்க ஆதாரத்தோட வந்திருக்கான். ஆனா இதுக்கப்புறமாவும் நீங்க அந்த ரெஜினாவை அரெஸ்ட் பண்ணாம தாமதப்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா இந்த பிரச்சனை பெருசாக வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த குற்றவாளியான ரெஜினாவும் அஞ்சலியும் தப்பிக்க கூட வாய்ப்பு இருக்கு. சோ கண்டிப்பா நீங்க முதல்ல ரெஜினாவை அரெஸ்ட் பண்ணி ஆகணும். அப்படி ஒருவேளை நீங்க அதை பண்ணலைன்னா நான் மேல் இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ண தயங்க மாட்டேன். ஏன்னா இதுல ஒரு திருட்டு கேஸ் மட்டும் கிடையாது, கொலை கேஸும் இருக்குன்னு நான் சந்தேகப்படுறேன்னு சொல்லிட்டு இருக்கிற சீரியஸ்னஸ் எடுத்து சொல்ல. உடனே அந்த போலீஸ்காரங்களும் நடந்துட்டு இருக்க இந்த பிரச்சனை பெருசாக கூடாதுன்ற காரணத்துக்காக உடனடியா ரெஜினாவை அரெஸ்ட் பண்ண அங்கிருந்து கிளம்பி போக அவங்க கூடயே சேர்ந்து பூமியும் போகிறாங்க. ஆனா இந்த பக்கமும் வீட்டுல இருக்க ரெஜினாவோ இது எதுவுமே தெரியாததுனால ஒரு பக்கம் மனசுக்குள்ளேயே எப்படியோ நம்ம பொண்ணான அஞ்சலி பண்ண கொலைகேஸை நம்ம தீர்த்து வச்சிட்டோம், ஆனா இன்னொரு பக்கமும் நமக்கு பிரச்சனையா இருக்க போற அந்த முத்தலகையுமே தீர்த்து வச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே பண்றதுக்காக தயா கிட்ட இது விஷயமா பேசிட்டு இருக்காங்க. ஆனா முத்தலகை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு ரெஜினா சொன்னதை கேட்ட தயாவுமே ஒரு பக்கம் செம்மையா ஷாக் ஆடுறது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கமா ரொம்பவே சந்தேகத்தோட ரெஜினா கிட்ட நீங்க எதுக்காக இப்போ அந்த முத்தலக காரணமே இல்லாம கொலை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்க. உடனே ரெஜினாவோ கார்ல இல்லாம நாங்க எதையும் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு அவளுக்கு ஞாபகங்கள் திரும்பி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். சோ அந்த ஞாபகம் வர்றதுக்கு முன்னாடி அவளோட உயிரை எடுத்தாகணும்ன்ற சூழ்நிலையில நானும் என் பொண்ணும் இருக்கோம்னு சொல்லிட்டு சொல்ல. உடனே இதை கேட்ட தயாவும் அப்பனா அவளோட ஞாபகங்கள்ல நீங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஏதோ மிகப்பெரிய உண்மை மறைஞ்சிருக்கு போலயே, அதனாலதான் அந்த உண்மை வெளியே வரக்கூடாதுன்ற காரணத்துக்காக இவ்வளோ பெரிய முடிவையே எடுத்து முத்தலக கொலை பண்ற லெவலுக்கு போறீங்க. அப்பனா அந்த உண்மையோட மதிப்பு ரொம்ப அதிகமா இருக்கும் போலயே, அப்படி என்ன உண்மையை நீங்க எல்லார்கிட்ட இருந்து மறைச்சிட்டு இருக்கீங்க, அந்த உண்மை வெளியே வந்தா உங்களோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. உடனே இதை கிட்ட ரெஜினா நம்மளை பத்தின உண்மையை யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது, ஏன்னா நம்மளை பத்தின உண்மை தெரிஞ்சவங்க அத்தனை பேருமே நம்மளை பிளாக்மெயில் பண்ணணும் தான் நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு தயா கிட்ட உண்மையை எதுவுமே சொல்லாம செம்ம டெரரா எப்பவுமே பேசுற தோரணையோட அவங்க கிட்ட நான் கேட்கிற உதவியை உன்னால பண்ண முடியுமா முடியாதா, ஏன்னா எனக்கு இருக்க ஸ்டேட்டஸ்க்கு உங்ககிட்ட மட்டும்தான் எனக்கு உதவி கேட்கணும்ன்ற அவசியம்
அவசியம் கிடையாது. ஏதோ நம்ம பழகிட்டோமோன்ற காரணத்துக்காக தான் உங்ககிட்ட உதவிக்காக வந்தேன். ஒருவேளை உங்களால பண்ண முடியும்னா முடியும்னு சொல்லுங்க. முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லுங்க. தேவையில்லாத விஷயத்த பேசிட்டு இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்ற மாதிரி போக, உடனே அத நிறுத்தின தயாவும், "சரி, சரி உங்களால எங்களுக்கு இன்னும் நெறைய வேலை ஆக வேண்டியது இருக்கு. அதனால நீங்க சொல்றத அப்படியே செய்றேன்னு" சொல்லிட்டு உடனடியா ஃபோன கட் பண்ணிட்டு முத்தலுக்கு கொள்றதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே அவங்களோட அடியாட்கள் மூலமா செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கமும் ஃபோன் கால்ல பேசிட்டு வச்ச ரெஜினாவும் மனசுக்குள்ளேயே கண்டிப்பா அஞ்சலியால முத்தலுக்கு கொள்ள முடியாது. ஏன்னா அவளோட மனசு ரொம்பவே உருகுன மனசு. அவ பூமியோட காதலுக்காக தான் இத பண்ணிட்டு இருக்காளே தவிர, மத்தபடி அவளால மத்தவங்க யாருக்கும் எந்த தீங்குமே ஏற்படாதுன்னு சொல்லிட்டு அஞ்சலியோட நல்ல மனச பத்தி யோசிச்சு பார்த்தது மட்டும் இல்லாம, ஆனா அஞ்சலி இப்படி இருக்கான்ற காரணத்துக்காக அந்த முத்தழக அப்படியே ஈஸியா விட்டுற முடியாது. ஏன்னா, அவளோட பழைய ஞாபகங்கள் திரும்புனா அஞ்சலிக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது, எனக்கும் பிரச்சனை. அது மட்டும் இல்லாம இதுக்கு பின்னாடி இப்போ தனத்தோட கொலை கேஸ் வேற லிங்க் ஆயிருக்கு. ஆனா நான் ஒரு கிரிமினல் லாயரா இருக்கனால அந்த உண்மை எப்பனாலும் வெளிய வந்துரும்னு எனக்கு தெரியும். அதனால அதுக்கு முன்னாடியே அந்த பழிய என்னதான் சேகர் மேல போட்டுடலாம்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கமும் இந்த பிளானுமே சொதப்ப வாய்ப்பு இருக்கு. அதனால தான் இந்த திட்டத்துக்கு பின்னாடி தயா இருக்கான்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு பிளான போட ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அங்கேயே உட்காந்துருக்கும்போது கரெக்டா அப்போ ரெஜினா கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி அங்க பூமி போலீஸோட வந்து ரெஜினாவை மிரட்ட ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம, ரெஜினாக்கு பூமி செம்ம ஷாக் கொடுக்குற மாதிரி சேகர் எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டா. அதனால இதுக்கப்புறமா உங்களாலயும் சரி, உங்க பொண்ணு அஞ்சலியாலயும் சரி தப்பிக்கவே முடியாது. முதல்ல நீங்க கைதாக போறீங்க. அதுக்கப்புறமா அஞ்சலிய கைது பண்ணி விசாரிக்க போது. நீங்க பண்ண அத்தனை தப்புக்கான தண்டனையும் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு டெரரா அஞ்சலி தான் வீட்ல இருந்த பணத்தையும் நகையையும் திருடிட்டு அந்த பழிய தனத்து மேல போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தனத்தோட நிலைமைக்கு ஒரு வகையில ரெஜினாவும் அஞ்சலியும் தான் காரணமாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டவுட்டோட இருந்தாலும் ரொம்பவே கான்ஃபிடென்டா ரெஜினா கிட்ட பேச, உடனே இதை கிட்ட ரெஜினா பூமி இந்த மாதிரி சேகர் அவங்க கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிட்டாங்கன்றத சொன்னதை தப்பா நினைச்சுக்கிட்டு, ஒருவேளை அவன் குழந்தைங்க விஷயத்த சொல்லிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பார்த்துட்டு ரொம்பவே பயத்தோட இருக்கிறது மட்டும் இல்லாம, இந்த விஷயத்துல நம்ம மாட்டிக்கிட்டாலும் பரவாயில்ல, நம்மளோட பொண்ணு மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரங்க கிட்ட, நான் ஒரு லாயர், அதனால என்ன ப்ராப்பரான அரெஸ்ட் வாரண்ட் இல்லாம அரெஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கேட்க, உடனே போலீஸ்காரங்களும் எங்க கிட்ட அரெஸ்ட் வாரண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட வாரண்ட்டை காட்ட, உடனே இதை பார்த்துட்டு ஒரு பக்கம் ரெஜினா செம்மையா ஷாக் ஆனாலும், இன்னொரு பக்கமும் இது நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஏற்கனவே லைட்டா யோசிச்சு வச்சதுனால உடனடியா அவங்களோட பொண்ணான அஞ்சலி கிட்ட ஃபோன் கால்ல பேசணும்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க கிட்ட பெர்மிஷன் கேட்க, ஆனா போலீஸ்காரங்களோ கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பூமியோ கண்டிப்பா நீங்க கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மறுக்க ஆரம்பிக்க. ஆனா போலீஸ்காரங்க கிட்ட ரெஜினா என்னோட பொண்ணான அஞ்சலியோட பேர்ல ஏதாவது வாரண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே போலீஸ்காரங்களும் இல்லைன்னு சொல்லிட்டு தலையாட்ட, உடனே ரெஜினாவுமே அவங்க ஒரு மிகப்பெரிய ஃபேமஸான லாயர்ன்றதை காட்டுறது விதமா நிறைய செக்ஷன் பேரெல்லாம் எடுத்து சொல்ல, என்னால இப்ப கண்டிப்பா சட்டப்படியே என் பொண்ணுகிட்ட இப்போ என்னால லீகலா பேச முடியும். ஒருவேளை நான் அவகிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க தடுத்தீங்கன்னா உங்க மேல கூட கேஸ் போட எனக்கு உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களே மிரட்ட, உடனே போலீஸ்காரங்களும் வேற வழி இல்லாம ரெஜினா கால் பண்ண சம்மதம் தெரிவிக்கிறாங்க. ஆனா அப்போ இதை பாக்குற பூமியும் கண்டிப்பா இவங்க அஞ்சலிக்கு தான் கால் பண்ணுவாங்க. சோ நம்ம இப்போ இவங்கள பக் பண்ணா கண்டிப்பா ஆதாரத்தோட அஞ்சலியுமே அரெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நினைச்சது மட்டும் இல்லாம ரெஜினா அந்த போலீஸ்காரங்க கிட்ட இருந்து விலகி போய் அஞ்சலி கிட்ட ஃபோன் பேசுறத ஒளிஞ்சு நின்னு பார்த்துட்டு அவங்க பேசுறதையுமே ரெக்கார்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அப்போ ஒரு கிரிமினல் லாயரா இருக்கனால பூமி பண்ற விஷயத்த கரெக்டா தெரிஞ்சுக்கிட்ட ரெஜினாவும் பூமியை செம்மையா மிரட்டுற மாதிரி லா பாயிண்ட் எல்லாம் சொல்லி மிரட்டி அங்கிருந்து அனுப்பி வைக்க, அப்போ இந்த மாதிரி ரெஜினா இவ்வளவு கான்சியஸா அஞ்சலி கிட்ட பேசுறத யாருமே கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி நடந்துக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தது மட்டும் இல்லாம, அப்பனா கண்டிப்பா இந்த விஷயத்துக்கு பின்னாடி அஞ்சலியும் தான் இருக்கா. ஒருவேளை இவங்க அஞ்சலி இந்த கேஸ்ல மாட்டிக்க கூடாதுன்ற காரணத்துக்காக தான் இவங்க இதெல்லாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு கரெக்டா யோசிக்கிறாங்க. ஆனா அதே சமயம் இந்த பக்கம் ரெஜினா அஞ்சலிக்கு கால் பண்ணி அவங்களோட வீட்டுல நடந்துட்டு இருக்க எல்லா விஷயத்தையுமே சொன்னது மட்டும் இல்லாம, அந்த சேகர் அவங்களோட காலை வாரி விட்டதாகவும், அது மட்டும் இல்லாம அந்த சேகரால தான் இப்போ அவங்கள கைது பண்ண வந்திருக்காங்கன்ற விஷயத்தையுமே சொல்ல, உடனே இதை கேட்டுட்டு அந்த பக்கம் ஃபோன் கால்ல இருக்க அஞ்சலியோ செம்ம ஷாக் ஆனது மட்டும் இல்லாம ரொம்பவே பயத்துல நடுங்கிட்டு பதட்டமா அவங்க அம்மா ரெஜிகிட்ட, அம்மா இப்ப என்னம்மா பண்றது? அந்த சேகரப்பனா என்ன பத்தின அத்தனை உண்மையுமே சொல்லிட்டானா? இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இப்போ அந்த தனத்த கொன்னதுக்காக என்ன கைது பண்ணி ஜெயில்ல போட்டுருவாங்களா? அதுக்கப்புறமா என்னால ஜெயில இருந்து வெளியவே வர முடியாதா? நான் என்ன பண்ண போறேன்? என் வாழ்க்கையே வீணாயிடுச்சா? அது மட்டும் இல்லாம என்னோட பொண்ணான மீனாட்சியுமே அவங்க என்கிட்ட இருந்து பறிச்சிருவாங்களா? அதுக்கும் மேல மீனாட்சி முத்தழகோட பொண்ணுதான்றத சேகர் சொல்லியிருப்பானா என்னன்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி மேல கேள்வியா கேட்க, ஆனா ரெஜினாவோ இப்போதைக்கு என்னால எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா அந்த சேகர் போலீஸ் கிட்ட என்னெல்லாம் சொல்லி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமா தெரியாது. அது மட்டும் இல்லாம அந்த சேகருக்கு தனத்தை நம்ம தான் கொண்டுன்றது கன்ஃபார்மா தெரிய வாய்ப்பே கிடையாது. ஆனா அவன் எப்படி போலீஸ்ல மாட்டிக்கிட்டான்றத என்னால இன்னுமே புரிஞ்சுக்க முடியல. சோ நான் இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல அந்த சேகரை மீட் பண்ணணும். ஆனா அதுக்காக நான் இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போயே ஆகணும். போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு எப்படியாவது யாருக்கும் தெரியாம சேகர் கிட்ட பேசி என்ன நடந்துச்சுன்றத முதல்ல தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறமா என்ன பிரச்சனைன்றத உங்ககிட்ட சொல்றேன். சோ அது வரைக்கும் நீ எதுக்கும் பயப்படாம கொஞ்சம் தைரியமாவும் பொறுமையாவும் இரு. என்ன நடந்தாலும் உன்னோட அம்மாவும் கூட இருக்கான்றத மட்டும் மறந்துடாத. ஒருவேளை ஏதாவது பிரச்சனைனா நடந்த அத்தனை விஷயத்தையும்
விஷயத்துக்கும் நான் மட்டும் தான் காரணம்னு சொல்லிட்டு எல்லா பழியுமே என் மேல ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போக கூட தயங்க மாட்டேன். அது மட்டும் இல்லாம எனக்கு இருக்க இன்ஃப்ளூயன்ஸுக்கு கண்டிப்பா அவங்களால எனக்கெல்லாம் ரொம்ப பெரிய தண்டனைய குடுக்க முடியாது. அதனால நீ கொஞ்சம் சைலண்டா இருன்னு சொல்லிட்டு உடனடியா ஃபோன கட் பண்ணிட்டு போலீஸ்காரங்க கூட கொஞ்சம் கேஷுவலா கிளம்பி போற மாரி போக, ஆனா அப்போ இத கவனிச்ச பூமியும் கண்டிப்பா இந்த ரெஜினா கிட்ட ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. அதனால தான் அவங்க இவ்ளோ தைரியத்தோட இருக்கிறது மட்டும் இல்லாம அந்த அஞ்சலி இதுக்கு பின்னாடி இருக்கான்னு சொல்லிட்டு இவங்க கண்டிப்பா ஒத்துக்க போறதே கிடையாது. ஸோ நம்ம இந்த விஷயத்துக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய உண்மை இருக்குன்றத கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கறது மட்டும் இல்லாம, அதுக்காக அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போக, ஆனா அப்ப கரெக்ட்டா இந்த மாதிரி பேச்சு பூமிக்கு கால் பண்ணி தனத்தோட நிலைமைய பத்தி விசாரிக்க, ஆனா பூமியோ இப்பதான் பேசிக்கிட்டே தனம் இறந்துட்டாங்கன்ற விஷயத்தையே சொல்றாங்க. உடனே இந்த விஷயத்துக்கிட்ட பேச்சோ ஒரு பக்கம் செம்மையா ஷாக் ஆனது மட்டும் இல்லாம பூமி கிட்ட பேசுறத நிறுத்திட்டு அப்படியே நெஞ்சில கை வச்சுட்டு கீழே உட்காரு. அப்போ கரெக்ட்டா பேச்சுக்கிட்டே இந்த மாதிரி தனத்தோட மொபைல் அவங்களுக்கு கிடைச்சதையும், அந்த மொபைல்ல இந்த மாதிரி தனத்த அஞ்சலி மிரட்டுற விஷயமும் அவங்க 2 பேருமே வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறத ஆடியோவ கேட்ட விஷயத்த அவங்க கிட்ட சொல்றதுக்காக வந்த முத்தழகோ பேச்சு நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு ஷாக்ல உட்கார்ந்திருக்கத பார்த்துட்டு என்னன்னு சொல்லி கேட்க, ஆனா பேச்சியோ அவங்களால தனம் இப்படி திடீர்னு இறந்து போன விஷயத்த ஜீர்ணிக்க முடியாமயே தடுமாறி போய் நின்னுட்டு இருக்க. அப்ப கரெக்டா பேச்சு இந்த மாதிரி போன்ல பேசினதுக்கு அப்புறமா தான் இப்படி ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்ட முத்தழகோ உடனடியா போன் எடுத்து ஹலோ யாருங்க பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டெரரா கேட்க, உடனே இதை கேட்ட பூமியும் இல்லங்க நான் தான் பேசுறேன், என்னாச்சு அம்மாக்கு என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா சொல்லி கேட்க, உடனே முத்தழகு ரொம்பவே பதட்டமா என்னன்னு தெரியல நெஞ்சு பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. நீங்க அவங்க கிட்ட அப்படி ஷாக் தர மாதிரி என்ன சொன்னீங்கன்னு சொல்லி கேட்க, உடனே பூமியும் முத்தழகு கிட்ட இந்த மாதிரி தனத்தை யாரோ கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட முத்தழகு செம்ம ஷாக் ஆனது மட்டும் இல்லாம நான் இப்போ உடனடியா அங்க கிளம்பி வரட்டுமான்னு சொல்லி கேட்க, உடனே இதை கேட்ட பூமியும் இப்போதைக்கு வர வேண்டாங்க, ஏன்னா ஏன்னு தெரியல தனத்தோட ஹஸ்பண்ட் சேகர் போலீஸ் ஸ்டேஷன் வந்து இந்த மாதிரி ரெஜினா தான் இது எல்லாத்துக்குமே காரணம், முதல்ல ரெஜினா வந்ததுக்கு அப்புறமா தான் மத்த எல்லா உண்மையுமே சொல்லுவேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதனாலதான் இங்க உள்ள விசாரணை எல்லாம் போயிட்டு இருக்கு. அதனால அது முடிஞ்சதுக்கு அப்புறமா நானே உங்களுக்கு கூப்பிடுறேன்னு சொல்லி சொல்ல, உடனே இதை கேட்ட முத்தழகும் நானே உங்ககிட்ட இதை பத்தி சொல்லணும்னு நினைச்சேன். எனக்கு இப்பதான் என்னோட ரூம்ல தனத்தோட போன் கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிடைச்ச போனை பத்தியும் அதுல இருந்த ஆடியோ ரெக்கார்டை பத்தியும் சொல்ல, உடனே இதை கேட்ட பூமியும் ஒரு பக்கம் செம்மையா ஷாக் ஆனது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் எனக்கு அப்பவே இந்த அஞ்சலியும் தான் இதுக்கு பின்னாடி இருப்பான்னு சொல்லிட்டு சந்தேகம் இருந்துச்சு. ஏன்னா இந்த சேகர் எதுக்காக தேவையில்லாம நம்மளோட நகைப்பெட்டியை கையில வச்சிருக்கணும், அது மட்டும் இல்லாம இப்ப கூட ரெஜினா வந்ததுக்கு அப்புறமா தான் எல்லா உண்மையுமே சொல்லணும்னு சொல்லணும். சோ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மிகப்பெரிய உண்மை இருக்கு, அது என்னன்னு இன்னைக்கே நமக்கு தெரிய வந்துரும். அதனால நீங்க அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம கிட்ட அந்த அஞ்சலிக்கு எதிரான ஒரு ஸ்ட்ராங்கான ஆதாரமே இருக்கு. அதனால நான் இப்பவே அங்க போலீஸ கூட்டிட்டு வரேன். உடனடியா அவளையுமே கைது பண்ணி விசாரிச்சா அவளே உண்மையை தானா சொல்லிட்டு போறா. அதுக்கப்புறமா இதுக்கு பின்னாடி என்னென்ன ஃப்ராட் வேலை எல்லாம் நடந்துட்டு இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கும் மேல தனத்துக்கு பின்னாடி அப்படி என்னெல்லாம் அவங்களோட உயிரை எடுக்கிற மாதிரி உண்மை மறைஞ்சிருக்குன்றத கூடிய சீக்கிரம் நம்ம தெரிஞ்சுக்கதான் போறோம்னு சொல்லிட்டு உடனடியா போனை கட் பண்ண, உடனே இதை கேட்ட முத்தழகு உடனடியா அவங்க பக்கத்துல அதிர்ச்சியில உட்காந்துக்க பேச்சுக்கிட்டையும் உண்மையை சொன்னது மட்டும் இல்லாம அந்த ஆடியோவையும் போட்டு காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம அப்ப கரெக்டா அங்க வந்த சுவர்ணமும் அந்த ஆடியோவை கேட்டுட்டு ஐயோ அப்படா இந்த தனம் காணாம போனதுக்கு காரணம் இந்த அஞ்சலி தானா, அது மட்டும் இல்லாம வீட்டுல இருக்க நகையும் பணத்தையும் ஒருவேளை அவதான் எடுத்து ஏதாவது ஒரு வேலையை பார்த்திருப்பாளான்னு சொல்லிட்டு அவங்களுமே சொன்னது மட்டும் இல்லாம முத்தழகு கிட்ட இப்ப தனம் எங்கம்மான்னு சொல்லிட்டு அப்பாவித்தனமா கேட்க, உடனே முத்தழகும் அழுதுகிட்டு தனம் அக்கா இறந்து போயிட்டாங்க, அவங்கள யாரு கொலை பண்ணாங்கன்னு தெரியல, அவங்களோட ஹஸ்பண்டோ இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு திடீர்னு என்னன்னு தெரியல அஞ்சலியோட அம்மா ரெஜினா வந்ததுக்கு அப்புறமா எல்லா உண்மையுமே சொல்றதா வாக்குமூலம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்களாம். அதனாலதான் அவங்களுமே அங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு பூமி அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க விஷயத்த சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு சுவர்ணமும் அப்பனா நம்ம வீட்டுல இவ்வளவு திருட்டுத்தன வேலை அப்பனா நம்ம வீட்டுல இவ்வளவு திருட்டு வேலை பண்ணிட்டு இருக்க அஞ்சலியை என்னதான் பண்றதுன்னு சொல்லி கேட்க, உடனே முத்தழகும் அவங்களையுமே கைது பண்றதுக்காக பூமி போலீஸ்காரங்களோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்க விஷயத்த எடுத்து சொல்ல, உடனே இதை கேட்ட பேச்சியுமே ஒரு பக்கம் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சாலும் இன்னொரு பக்கமும் தப்பு பண்ணவங்க அத்தனை பேருக்கும் தண்டனை கிடைச்சே ஆகணும். ஏன்னா தனத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும், அவ கண்டிப்பா பண நகையை எடுக்கிறவளே கிடையாது, அவளை கொலை பண்ணிருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் இருக்கும்னு நான் நம்புறேன். அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்துல அஞ்சலியும் ரெஜினாவும் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னா கண்டிப்பா அது நம்மளோட குடும்பத்துக்கு எதிரான ஒரு விஷயமா தான் இருக்கும்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க வரட்டும் வந்து அவங்க அஞ்சலிக்கு ரெஜினாவுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அதுல இருந்து அவங்க தப்பிக்க முடியாத அளவுக்கு நான் என்னோட இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாத்தையுமே பயன்படுத்த தான் போறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டத்தோட உட்கார்ந்துருக்கு. ஆனா இவங்க எல்லாருமே இப்படி பேசிட்டு இருக்கத நம்ம யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி அஞ்சலி கேட்டுட்டு இருந்துட்டு உடனடியா இதுக்கு மேலேயும் இந்த வீட்டுல இருந்தா சரிப்பட்டு வராது, கண்டிப்பா நம்மள கைது பண்ணிடுவாங்க, அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட இருந்து மீனாட்சியுமே ஒரேடியா பறிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு உடனடியா அங்க ரூமுக்கு போயிட்டு மீனாட்சியை தூக்கிட்டு வீட்டை விட்டே போகிறதுக்காக முடிவெடுத்து வீட்டை விட்டே போக பார்க்க, ஆனா அப்ப பார்த்து கரெக்டா மீனாட்சி
ரொம்பவே சத்தமா அழ ஆரம்பிக்க உடனே அஞ்சலியுமே இவ சத்தம் போட்டா கண்டிப்பா எல்லாருமே வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு மீனாட்சியோட வாயை பொத்திக்கிட்டு உடனடியா அங்க இருந்து அவங்களை தூக்கிட்டு போக பார்க்க ஆனா அப்ப கரெக்டா மீனாட்சியோட சவுண்டை கேட்டு அங்க வந்து அவங்கள தேடி பார்த்த முத்தழகும் இந்த மாதிரி ரூம்ல சரவணன் மட்டும் இருக்க மீனாட்சி அங்க இல்லாததை பார்த்துட்டு உடனடியா அவங்க இந்த விஷயத்த பேச்சுக்கிட்டே சொன்னதுக்கிட்டே சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்பட ஆனா அதுக்குள்ளேயே வீட்டை விட்டு வெளியே போக்குறதுக்காக அஞ்சலி வாசப்படியை எடுத்து வைக்க உடனடியா இவங்க மீனாட்சியோட சத்தத்தை கேட்டு மீனாட்சி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு இந்த மாதிரி அஞ்சலி தான் மீனாட்சியை தூக்கிட்டு ஓட பாக்குறாங்கன்றத தெரிஞ்சுக்கிட்ட உடனேயே முத்தழகு வேற எதை பத்தியுமே யோசிக்காம அஞ்சலியை தடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணி அவங்க கிட்ட சண்டை போட ஆரம்பிக்க ஆனா அஞ்சலியோ இருந்த பதட்டத்துல இதுக்கு மேலேயே என்னோட வாழ்க்கையில இழக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது ஏன்னா பூமியுமே உண்மை தெரிஞ்சு என்னை விட்டு போயிடுவான் அதே சமயம் என்னோட அம்மாவும் என் கூட இருக்க முடியாது ஏன்னா அவங்களுமே குற்றம் நிரூபிக்கப்பட்டா ஜெயிலுக்கு போயிடுவாங்க அது மட்டும் இல்லாம உண்மை மட்டும் வெளியே வந்துச்சுன்னா நானும் ஜெயிலுக்கு போவேன் அதுக்கும் மேல மீனாட்சியையும் என்கிட்ட இருந்து ஒரு ரேடியோ பிரிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு செம்ம கொலவெறியோட இதுக்கு மேல யாரு உயிரோட இருந்தாலும் இல்லனாலும் எனக்கு கவலை இல்லைன்னு மீனாட்சிய தங்கிட்ட இருந்து பிடுங்கிறதுக்காக வர முத்தழகு ரொம்பவே ஹார்ஷா கீழே பிடிச்சு தள்ளிவிட ஆனா முத்தழகு அப்போ அந்த பக்கமா இருக்க படிக்கட்டுல தவறி கீழே உருண்டு போய் விழுக ஆனா அதை கூட கண்டுக்காத அஞ்சலி மீனாட்சி தூக்கிட்டு அங்கிருந்து போகிறாங்க ஆனா அப்போ கீழே ரத்த வெள்ளத்துல படுத்திருக்க முத்தழக பார்த்துட்டு கொஞ்சம் பரிதாபப்பட்டு உடனடியா அவங்களோட ஃபோன்ல இருந்து ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி அட்ரஸ் சொல்லி வர சொல்லிட்டு பாதி மயக்கத்துல இருக்க முதலகு கிட்ட என்னைக்குமே நீங்க சாகணும்னு நான் நினைச்சதே கிடையாதுன்னு சொல்லிட்டு இதுக்கு மேல நான் கண்டிப்பா மீனாட்சியை பிரிஞ்சு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உடனடியா மீனாட்சியை தூக்கிட்டு வீட்டை விட்டே வெளியே போறாங்க ஆனா அப்ப கரெக்டா வேர்த்து விறுவிறுக்க மீனாட்சியை தூக்கிட்டு அஞ்சலி போறத கரெக்டா வீட்டுக்குள்ள வந்த ஸ்வேதா பார்த்துட்டு அவங்க கிட்ட பேசுறதுக்காக போகும்போது அஞ்சலியோ சீக்கிரமா வீட்டுக்குள்ள போய் பாரு முத்தலுக்கு பிரச்சனை சொல்லிட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடி போக உடனே ஸ்வேதாவும் எதுக்காக இவங்க எப்படி சொல்லிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு உடனடியா வீட்டுக்குள்ள வந்து பார்க்கும்போதுதான் முத்தலகு இந்த மாதிரி படிக்கடுக்கு கீழே ரத்த வெள்ளத்துல இருக்கத பார்த்துட்டு பதட்டத்துல ஓடி வந்து முத்தலகுக்கு தேவையான சிகிச்சை எல்லாத்தையுமே கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அதாவது முதலுதவி கொடுக்க ஆரம்பிக்க ஆனா இதுக்கு மேலேயும் நம்மளால வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு உடனடியா ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணலாம்னு சொல்லிட்டு போன் எடுக்கும்போது அப்ப கரெக்டா வாசல்ல வந்து அஞ்சலி கால் பண்ண ஆம்புலன்ஸ் வந்து நிக்க உடனே அதுல முத்தலகை ஏத்தவும் ஆரம்பிக்க அப்ப கரெக்டா மீனாட்சி தேடிட்டு இருந்த வீட்டுல இருந்த பேச்சு ஸ்வர்ணம் சூசன் சொல்லிட்டு எல்லாருமே முத்தலகுக்கு அடிபட்டதை அப்பதான் பாக்குறாங்க அது மட்டும் இல்லாம உடனடியா அவங்களுமே ஆம்புலன்ஸ்ல போக முத்தலக ஸ்வேதா வேலை செய்யற அதே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஹெட் இன்ஜுரி ஆயிருக்கனால இதுக்கு முன்னாடி அவங்கள ட்ரீட் பண்ண டாக்டரையே அங்க வர சொல்லி அவங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க ஆனா இந்த பக்கமும் இது எதுவுமே தெரியாது பூமியோ இந்த மாதிரி சேகர் என்னதான் அஞ்சலி பத்தியும் ரெஜினா பத்தியும் உண்மையை சொல்ல போறேன்னு சொல்லிட்டு அவளை காத்துட்டு இருக்கு ஆனா அப்போ அஞ்சலிய காப்பாத்தணுன்ற ஒரே காரணத்துக்காக பண்ண தப்பு எல்லாத்துக்குமே நாம தான் காரணம்னு சொல்லிட்டு ஃபுல்லா சரண்டர் ஆயிடலாம் அதுக்கப்புறமா அஞ்சலிக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு முடிவோட இருக்கு ஆனா ரெஜினாவோட முடிவுல மண்ணலி போடுற மாதிரி சேகர் இந்த மாதிரி ஆரம்பத்துல இருந்து நடந்த அத்தனை உண்மையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம மீனாட்சி உண்மையாவே முத்தலகுக்கு தான் பிறந்தாங்கன்ற உண்மையை சொன்னது மட்டும் இல்லாம அஞ்சலி கர்ப்பமாவே இருந்தது கிடையாது அவங்க கர்ப்பமா இருந்த மாதிரி எல்லாருமே நம்ப வச்சு நாடகம் ஆடிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம கடைசி நேரத்துல கர்ப்பமா இருந்ததுக்கு அடையாளமா ஒரு குழந்தை வேணுன்றதுக்காக தான் என்னோட பையனை கேட்டாங்க நான் தான் என்னோட மனைவிக்கு தெரியாம பணத்துக்காக என் பையனையே எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட குடும்பத்துல அப்போல இருந்ததா பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு இதுக்கு முன்னாடி அவங்க அஞ்சலிக்காகவும் ரெஜினாவுக்காகவும் என்னென்ன வேலை எல்லாம் பார்த்தாங்க கடைசியில உண்மை தெரிஞ்சா நம்ம கண்டிப்பா ஜெயிலுக்கு போக வாய்ப்பு இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக டாக்டர் மூலயமா உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட முத்தலகு உண்மையை யார்கிட்டயுமே சொல்லக்கூடாதுன்றதுக்காக அவங்கள கடத்தின விஷயத்தையுமே சொல்றாங்க உடனே இதை கேட்ட போலீஸ்காரங்களும் அப்பனா அந்த டாக்டரோட கொலை வழக்குலயே உனக்கு சம்மந்தம் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்க உடனே சேகரும் இல்லங்க அதுல அஞ்சலிக்கும் ரெஜினாவுக்கும் தான் சம்மந்தம் இருக்கு ஏன்னா அவங்க தான் அடியாட்களை செட் பண்ணி அந்த டாக்டரை கொலை பண்ண வச்சாங்க அது மட்டும் இல்லாம அந்த முத்தலகையுமே கொலை பண்ண பார்த்தாங்க ஆனா என்ன அந்த முத்தலகுக்கு ஆக்சிடென்ட் நடந்து எல்லா உண்மையுமே மறந்து போனதுனால அவங்கள உயிரோட விட்டு வச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாம என்னோட பொண்டாட்டியுமே உண்மையை சொல்லிட்டானா அவளையுமே கொலை பண்ணிடுவானுங்கன்னு சொல்லிட்டு நான் அவளை யார்கிட்டயுமே உண்மையை சொல்லாதபடி மிரட்டி வச்சிருந்தேன் ஆனா அவ என்னதான் நினைச்சான்னு தெரியல உண்மையை சொல்லணும்னு முடிவெடுத்தான் நினைக்கிறேன் அதனாலதான் இவங்க இறக்கமே இல்லாம என்னோட பொண்டாட்டியுமே கொண்டுட்டு என்னையே என் பொண்டாட்டியை கொண்டுட்டேன்னு சொல்லிட்டு எல்லாரையுமே நம்ப வைக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பணப்பெட்டியை எடுத்து என் கையில கொடுத்து அது மூலயமா இப்போ என்ன இந்த மாதிரி மாட்டி விட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாம எனக்கு இப்பதான் கொஞ்ச நேரம் முன்னாடிதான் என்னோட பொண்டாட்டி இறந்த விஷயம் அவளோட ஃப்ரெண்டான கற்பகம் மூலயமா தெரிய வந்துச்சு அதுக்கப்புறமா நான் உடனடியா இதுக்கு மேலேயும் நான் பொறுமையா இருந்தா எவ்வளவு பெரிய பாவியா இருப்பேன்னு சொல்லிட்டு நினைச்சு பார்த்துட்டு தான் எனக்கு என்ன தண்டனை கிடைச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் பண்ண எல்லா குற்றத்தையுமே ஒத்துக்கிட்டு தப்பு பண்ணவங்களுக்கு சரியான தண்டனையை வாங்கி கொடுக்கணுன்றதுக்காக தான் இப்போ வந்து இந்த எல்லா உண்மையுமே உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேச்சு எல்லாத்தையுமே முடிக்க அப்போ இதை கிட்ட போலீஸ்காரங்களும் வெளியே வந்து இந்த மாதிரி சேகர் சொன்ன எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க உடனே இதை கேட்ட பூமியுமே ஒரு பக்கம் ரொம்பவே ஷாக் ஆனாலும் இன்னொரு பக்கமும் அந்த சேகர் சொல்றது என்னால இன்னுமே நம்ப முடியாது ஏன்னா அவ என்னோட பையனா அவனோட பையன் சொல்லிட்டு இருக்கான் மீனாட்சி என்னோட பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிர்ச்சியாகி உண்மையை நம்ப முடியாம நின்றுட்டு இருக்கும்போது கரெக்டா அப்போ ஸ்வேதா பூமிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அஞ்சலி மீனாட்சி தூக்கிட்டு ஓடி போன விஷயத்தையும் அது மட்டும் இல்லாம அஞ்சலி தாக்குனதுனால முத்தலகுக்கு கீழே விழுந்து அடிபட்டு ரொம்பவே காயமா இருக்க விஷயத்திலும் தலையில ரொம்பவே பலமா அடிபட்டு இருக்கனால டாக்டர் உடனடியா அவங்களுக்கு
தீவிரமான சிகிச்சை குடுத்தாகணும். அதனால அவங்களோட ஹஸ்பண்ட் இங்கேயே வந்தாகன்னு சொல்லிட்டு சொன்ன விஷயத்த சொல்றாங்க. உடனே இத கேட்ட பூமியும், இப்போதைக்கு நம்ம இந்த விஷயத்த அப்புறமா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி அஞ்சலி மீனாட்சிய கடத்திட்டு வீட்ட விட்டு ஓடி போன விஷயத்த போலீஸ் கிட்ட சொன்னது மட்டும் இல்லாம, அவ முத்தழகையுமே தாக்கிட்டு போயிருக்கா. அதனால இப்போ ரொம்பவே டேஞ்சரான கண்டிஷன்ல முத்தழகு இருக்கிற விஷயத்த சொன்னது மட்டும் இல்லாம, இப்போ சேகர் சொன்ன விஷயத்த பத்தி பார்த்தா, கண்டிப்பா அஞ்சலி இந்த வேலையெல்லாம் பண்ணியிருப்பான்னு தான் தோணுது. அதனால நீங்க எப்படியாவது சீக்கிரமா அஞ்சலிய கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிட்டு, மீனாட்சியோட நிலைமைய பத்தி எடுத்து சொல்ல, உடனே போலீஸ்காரங்களும் அஞ்சலியையும், மீனாட்சியையும் தேடுறதுக்காக உடனடியா அங்கிருந்து கிளம்பி போக, பூமியுமே உடனடியா முத்தழக பார்க்கறதுக்காக போறாங்க. ஆனா அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க ரெஜினாவுமே மனசுக்குள்ளேயே, "தப்பு பண்ணிட்டியே அஞ்சலி, நானே எல்லா குற்றத்தையுமே ஒத்துக்கலாம்னு நெனச்சுக்கிற நேரத்துல இப்படி நீயே வசமா வந்து மாட்டிக்கிட்டியே, இதுக்கப்புறமா உன்ன நான் எப்படிதான் காப்பாத்த போறேன்னு தெரியலையேன்னு" சொல்லிட்டு கண் கலங்கி உட்கார்ந்திருக்க. அப்போ இந்த மாதிரி ரெஜினா உட்கார்ந்திருக்கத ரொம்பவே கொலவெறியோட சேகர் பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம, என்னோட குடும்பத்தையே சிதைச்ச உங்கள நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கு. ஆனா இந்த பக்கமும் அஞ்சலி மீனாட்சியை தூக்கிட்டு எங்க போறதுன்னே தெரியாம அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல பூமி வந்ததுக்கு அப்புறமா முத்தலுக்கு தீவிரமா சிகிச்சை நடந்துட்டு இருக்கு. முத்தலுக்குமே கொஞ்ச நேரம் கழிச்சு டாக்டரோட சிகிச்சையால கொஞ்சம் நார்மலான கண்டிஷனுக்கு வர ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம, அவங்களோட கண்டிஷன் நார்மலாக ஒரு நாள் கிட்ட ஆயிடுது. அதுக்கப்புறமா அடுத்த நாள் நார்மலா கண்ணு முழிச்ச முத்தலுக்கும் முதல் கேள்வியா மீனாட்சியை பத்தியும் பூமியை பத்தியும் தான் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன சொல்றதுனே தெரியாது. அந்த டாக்டர்ஸுமே உடனடியே பூமி கிட்ட வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு தலையில அடிபட்டதுனால, இதுக்கு முன்னாடி இந்த கண்டிஷன்னால தலையில மறுபடியுமே அடிபட்டதுனாலயும், இதுக்கு முன்னாடி இந்த கண்டிஷன்னாலயும் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. ஒருவேளை ஞாபகங்கள் கொஞ்ச நேரம் வந்துட்டு போகலாம். அப்படி இல்லன்னா, அவங்களோட மொத்த ஞாபகங்களும் மறந்திருக்கலாம். அப்படியும் இல்லன்னா, மொத்த ஞாபகமுமே திரும்பி வந்திருக்கலாம். ஆனா, அது எல்லாத்தையுமே நாங்க கண்டுபிடிக்கணும்னா, நீங்க போய் அவங்க கிட்ட பேசினா தான் எங்களுக்கு தெரியும்னு சொல்ல உடனே பூமியுமே ரொம்பவே தயக்கத்தோடையும், பயத்தோடையும் முத்தலகோட ரூம்குள்ள போக, ஆனா முத்தலகு பூமிய பார்த்த உடனேயே கண் கலங்கி ஆள ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம, "ஏங்க நான் உங்கள சீக்கிரமா வர சொன்னேன்ல, எதுக்காக இவ்ளோ லேட்டா வந்தீங்கன்னு?" சொல்லி கேட்க, உடனே முத்தழகு அவங்க கிட்ட பேசுறத வச்சே இந்த மாதிரி முத்தழகுக்கு பழைய விஷயங்கள், அதாவது அவங்கள பத்தின எல்லா விஷயமே ஞாபகம் வந்துருச்சுன்றத அவங்க தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம ரொம்பவே சந்தோஷமா, "ஏங்க உங்களுக்கு என்ன பத்தின ஞாபகம் எல்லாமே திரும்பி வந்துருச்சான்னு?" சொல்லிட்டு கேட்க, உடனே இத கேட்ட முத்தழகு, "வந்துருச்சுங்க, எல்லாமே வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான உண்மைய சொல்றதுக்காக தான் உங்கள ஹாஸ்பிட்டல் வர சொன்னேன்னு" சொல்லிட்டு இந்த மாதிரி டாக்டர் அவங்க கிட்ட சொன்ன விஷயம் எல்லாத்தையுமே எடுத்து சொல்ல, உடனே இத கேட்ட பூமியுமே ரொம்பவே அதிர்ச்சி அடையுது மட்டும் இல்லாம, இப்ப நடந்துட்டு இருக்க விஷயத்த முத்தழகு கிட்ட எடுத்து சொல்றது மட்டும் இல்லாம, சேகர் அவங்க கிட்ட சொன்ன விஷயத்தையுமே சொல்ல, உடனே இத கேட்ட முத்தழகுமே ரொம்பவே ஷாக் ஆகுறது மட்டும் இல்லாம, அப்பனா அவங்க தான் தனத்த கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்க, அப்ப கரெக்ட்டா பேச்சு, ஸ்வர்ணம், ஸ்வேதான்னு சொல்லிட்டு எல்லாருமே முத்தழகும், பூமியும் பேசிக்கிட்டது எல்லாத்தையுமே கேட்டுட்டு உள்ள வந்து, அவங்களுமே பதறிப்போய் எல்லா விஷயத்தையுமே கேட்டு விசாரிக்க, பூமியுமே அவங்க கிட்டயுமே எல்லா உண்மையுமே சொல்ல, உடனே இத கேட்ட பேச்சு, அப்பனா நம்மளோட குடும்ப வாரிசு அந்த அஞ்சலி இப்படி தூக்கிட்டு போயிட்டாளேப்பா! நம்ம இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்க, உடனே பூமியும், "கண்டிப்பா அந்த அஞ்சலிய நான் சும்மா விட மாட்டேன். அவ என்னோட லைஃப்ல என்னெல்லாம் பண்ணிட்டா, அது எல்லாத்துக்குமே சேர்த்து அவளுக்கு நான் மறக்க முடியாத அளவுக்கு தண்டனைய குடுக்க போறேன்னு" சொல்லிட்டு கொலை வெறியோட அங்கிருந்து கிளம்பி போக, அப்ப இத பார்த்த பேச்சும் சரி, ஸ்வர்ணமும் சரி, பூமியோட கோவத்த பார்த்துட்டு கொஞ்சம் பயப்பட தான் ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் அவங்க முத்தழகு கண்டிப்பா இந்த விஷயத்தால ரொம்பவே வருத்தத்துல இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அங்கேயே இருக்க. முத்தழகோ, "நானுமே மீனாட்சிய தேடுறதுக்காக கிளம்பி போறேன்னு" சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? ஒரு வழியா நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தபடி உண்மை எல்லாமே ஒரு வழியா வெளிய வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம, சேகருமே இது நாள் வரைக்கும் அவங்க பண்ண தப்பு எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம, அவங்களோட குடும்பத்த சிதைச்சு அஞ்சலியுமே, ரெஜினாவையும் பழி வாங்கணுன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. சேகர் அடுத்து அவங்க 2 பேரையுமே பழி வாங்க என்ன பண்ண போறாங்க? அது மட்டும் இல்லாம ரெஜினா தன்னோட பொண்ண எப்படியாவது காப்பாத்திடலான்னு சொல்லிட்டு நெனைச்சாலும், இப்போதைக்கு அத பண்ண முடியாத சூழ்நிலையில இருக்காங்க. ரெஜினா அடுத்து என்னதான் பண்ண போறாங்க? அது மட்டும் இல்லாம முத்தழகுக்கு ஒரு வழியா எல்லா ஞாபகமுமே திரும்பி வந்தது மட்டும் இல்லாம, மீனாட்சி தன்னோட பொண்ணுதான்ற உண்மைய எல்லார்கிட்டயுமே உடைச்சுட்டாங்க. அதுக்கும் மேல இந்த பக்கம் உண்மை தெரிஞ்ச பூமியோ தன்னோட வாழ்க்கையில இப்படி விளையாண்ட அஞ்சலிய கொலை வெறியோட தேடி போயிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு வழியா அஞ்சலிய அவங்க ஒரு வழியா அஞ்சலிய கண்டுபிடிச்சுட்டாங்கன்னா, அடுத்து அவங்க அஞ்சலிய என்னதான் பண்ணுவாங்க? அது மட்டும் இல்லாம அவங்க மறக்க முடியாத ஒரு தண்டனைய அவங்களுக்கு கொடுக்க போறதா வேற பூமி சொல்லிட்டு இருக்காங்க. பூமி அடுத்து என்னதான் பண்ண போறாங்க? அதுக்கும் மேல இந்த பக்கம் பூமியோட காதலுக்காக இவ்ளோ நாளா ஏங்கிட்டு இருந்த அஞ்சலியோ, இவ்ளோ நாளா இவ்ளோ தப்பு பண்ணி, என்னதான் மாட்டாம இருந்தாலும், இப்ப கடைசியா அவங்க பண்ண எல்லா தப்புமே ஒரு சேர வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனைய கொடுக்க போதுன்னு மட்டும் தெரியும். இந்த மாதிரியான தண்டனைகள்ல இருந்து அஞ்சலி எப்படிதான் தப்பிக்க போறாங்க? அது மட்டும் இல்லாம இப்போ அவங்க முட்டாள்தனமா மீனாட்சிய பிரியக்கூடாதுன்ற காரணத்துக்காக, மீனாட்சிய கூட இப்போ அறிவில்லாம கடத்திட்டு ஓடி போயிட்டு இருக்காங்க. அடுத்து அஞ்சலி எப்படிதான் மாட்டிக்க போறாங்க? அவங்க பண்ண தப்ப எல்லாத்தையுமே எப்பதான் புரிஞ்சுக்க போறாங்க? அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போது? அதனால என்னென்னலாம் கதைக்களத்துல மாற்றங்கள் இருக்க போது? இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.